الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الموت النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித சமுதாயத்தை பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலும் தேர்வுகளுக்கு மத்தியிலும் உள்ளாக்கி இருக்கின்றார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்து வரையிலும் பல்வேறு தேர்வுகளுக்கு மத்தியிலே சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கின்றான். சிறுபிள்ளையாக இருக்கும்போது தர்பியத் என்ற பாடத்தில் துவங்கி, குடும்பம் ஏற்படும் போது, வாலிபத்தினுடைய மத்தியில் பயணிக்கின்ற போது, வியாபாரத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழலில் இருந்து மறைவதற்கு முன்னால் எப்படியாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு மௌத்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் 3 கட்டங்களாக மனிதன் பயணிக்கின்றான். குழந்தை பருவத்திலிருந்து வாலிபத்திற்கு போகும் பொழுது அவன் தர்பியத்தில் ஒழுக்க நெறிமுறைகளோடு பயின்று ஒரு நல்ல மனிதனாக வாலிபத்தில் நுழைய வேண்டும். வாலிபத்தில் நுழைந்ததற்கு பிறகு வாலிபத்தை முழுமையாக தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடுவதிலே வாழ்க்கையை கழிக்க வேண்டும். வயோதிகம் வரும்போது மௌத்தை எதிர்பார்த்து கொண்டு நாம் காத்திருக்கின்ற அந்த சூழலில் எப்படியாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாயகத்துடைய வழிமுறைகளை கையாண்டு வாழ்க்கையில் சுப செய்தி பெற்ற நல்லவர்களாக மறைய வேண்டும் என்பதுதான் நம் அனைவர்களின் ஆசை. நடப்பதோ இதற்கு முரணாக. எந்த குழந்தை பருவத்தில் தர்பியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அங்கே பாடம் படிப்பது கிடையாது. எந்த வாலிபத்தை தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டமைத்த ஷரியத்தை பின்பற்றுதலுக்கு முரணாக கடைசி காலத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எப்படியாவது நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்க்கை என் ரூஹ் என்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற நோக்கத்தை எல்லாம் விட்டு ஒரே நோக்கத்தில் இன்று பயணிக்கின்றோமே. பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், பதவிகளோடு வாழ வேண்டும் என்று நாம் ஆசைகளோடு பாசத்தோடு திரிகின்றோமே. நம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்துணை காரியத்தை எடுத்தாலும் வெற்றி தோல்வி என்பது உண்டு. ஒருவன் முயற்சியால் வெற்றி பெறுவான். பொருளாதாரத்தை கொண்டு பணத்தால் வெற்றியை ஈன்று கொள்ளலாம்.
பதவியை வைத்து நான் வெற்றியாளன் என்பதை அறிவித்துக் கொள்ளலாம். எந்த நிலைமை, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி தோல்விகள் என்பது இரண்டுமே கலந்துதான் இருக்கும். திறமைகளால் இன்று நிறைய பேர் வெற்றி பெறுகின்றார்கள். அது கால்பந்து விளையாட்டாக இருக்கட்டும், மட்டைப்பந்து விளையாட்டாக இருக்கட்டும், விளையாட்டு போட்டிகள், ஸ்போர்ட்ஸ் என்ற துறையை எடுத்தால் பல்வேறு முயற்சிகளில் வெற்றி பெற்ற காலம் போய் பணத்தாலும் பதவியாலும் வெற்றி பெறுகின்ற காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆக எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. ஒரே ஒரு காரியத்தில் தோற்று மட்டும்தான் போக முடியும், வெற்றி பெற முடியாது. அது என்ன காரியம்? அதுக்கு வெற்றியே கிடையாது. எத்தனை பேர் என்ன நினைத்தாலும் தோல்வி மட்டும்தான் அடைய முடியும். நான் மௌத்தையும் தாண்டி உயிர் வாழ்வேன், மௌத் இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பெறுவேன் என்று மௌத்தோடு போட்டி போடுபவர்கள் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய போட்டியாளராக இருந்தாலும், எவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு பதவிகளை கையில் வைத்திருந்தாலும், அதற்கு மேல் ஒரு பதவியே இல்லை என்ற அளவிற்கு பெரும் பெரும் பதவிகள், பெரும் பெரும் பொருளாதாரத்தை வைத்திருந்தாலும் எனக்கு மௌத்து இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு மௌத்து இல்லை. மௌத்து வரும்போது நான் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்வேன். மௌத்து வாங்குகின்ற மலக்குள் மௌத்து இடத்திலே நான் சண்டை போடுவேன். மௌத்து எனக்கு அண்டாது என்று யாராலும் சொல்ல முடியாது. மௌத்து வந்தே தீரும். எந்த நிலைமையாவது மௌத்து வந்தே தீரும். குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிகம் என்றெல்லாம் அளவுகோல் கிடையாது. அல்லாஹ் நாடி விட்டான் என்றால் மௌத்து வந்தே தீரும். நடந்து போயிட்டே இருப்பாரு, செய்தி வரும், என்னாரு இந்த தெருவில் வசிப்பவரும் மௌத்தாயிட்டாரு, நல்லா தான் நடந்து போனாரு, நல்லா என்கிட்ட பேசிட்டு போனாரு, மௌத்தா போயிட்டாரு என்ற செய்திகள் எல்லாம் நாம் தினந்தோறும் இன்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். இன்று நம்மோடு இருப்பவர்கள் நாளை யார் இருப்பார்கள் என்றும் கேள்விக்குறியான வாழ்க்கையில் இருப்பார்களா என்று நிரந்தரம் அல்லாத வாழ்க்கையில் தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நம்மோடு இருந்தவர்கள் மறைந்து போயிருப்பார்கள், மறந்தும் போயிருப்பார்கள். நிதர்சனமான உண்மை இதுதான். எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் ஒரு சில காலங்கள் ஞாபகம் இருக்கும். இன்னார் இந்த தெருவில் என் நண்பர் வாழ்ந்தார், மறைந்தார் என்று. ஒரு சில காலம் தாண்டி போகும்போது அவர் மறைந்தார் என்பதும் மறந்து போய் விடுகின்றது. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இன்று போய் கொண்டிருக்கின்றது. வாழ்ந்தோம், மறைந்தோம், மறந்தோம் என்று இல்லாமல் நம் வாழ்க்கையை சரித்திரமாக ஆக்க வேண்டும். நம் வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குட்பட்டதாக ஆக்க வேண்டும். நம் வாழ்க்கையை ஷரியத்திற்குட்பட்டதாக ஆக்க வேண்டும் என்றால் எந்த அடிப்படையை நாயகம் கட்டமைத்தார்களோ, எந்த வாழ்வி நெறிமுறைகளை அல்லாஹ் தஆலா கடமையிட்டாலோ அதனை நாம் பின்பற்றுவது ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார்ல, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற சுவையை சுவைத்தே தீருவார்கள். இல்லை மவுத்து டேஸ்டா இருக்குமா என்ன? யாராவது மவுத்து ஆசைப்படுவானா? போய் சாப்பாடை டேஸ்ட் பண்ணு, இந்த பொருளை டேஸ்ட் பண்ணு அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அல்லாஹ் எந்த விஷயத்தை மக்கள் வெறுப்பார்களோ, எந்த விஷயத்தை மக்கள் வேண்டாம் என்று சொல்வார்களோ, எதை பார்த்து விரண்டு ஓடுவார்களோ, எதை பார்த்து பயப்படுவார்களோ, அப்பேற்பட்ட மௌத்தை பற்றி சொல்லுகின்ற வரிசையில் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை ஸாயிகத்துல் மௌத், மௌத்தை சுவைத்தே தீருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன? மௌத்தாவதற்கு முன்னால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்போ வேண்டுமானாலும் வரலாம். சில பேருடைய எண்ணம் இப்படியே இருக்குது, நம்ம எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம், 40 வயசு ஆகட்டும், ஒரு ஹஜ் உம்ராவை செய்வோம், அப்போ நல்லவனா நான் ஆயிடுறேன். 40 வயசு ஆகுனா எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், வட்டி, பொறாமை, வியாபாரத்தில் மோசடி, ஹராமான எல்லாம் செயல்பாடுகளையும் விட்டு நான் நல்லவனாக மாறிவிடுகிறேன், மாறிவிடுவேன் என்றெல்லாம் எண்ணங்கள் பல தோன்றி இருக்கின்றது. விளங்கி கொள்ள வேண்டும். 40 வரை நம்ம கிராஸ் பண்ணுவோமா? 40 எட்டி பார்த்துருவோமா நம்ம? அட இப்போ உட்கார்ந்துட்டு தொழுதுட்டு வெளியே போயிடுவோமா? யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுட்டு என்னால போயிடுவேன், மவுத்து வராதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட கோட்டையில்
வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, இரும்பினால் கட்டப்பட்ட கோட்டையில் போய் அமர்ந்து கொண்டாலும் உள்ள மௌத்து வரும். நாங்க யாரு? அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய கோட்டையில் போய் அடைக்கலம் புகுந்து கொண்டாலும் மௌத்து என்பது வந்தே தீரும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த மௌத்துக்கு நாம் என்ன முன்னேற்பாடு செய்து கொண்டிருந்தோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம்? நான் போய்விட்டால் என் பிள்ளைகளுக்கு சொத்து இருக்க வேண்டும், நான் போய்விட்டால் என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றெல்லாம் முன்னேற்பாடுகள் செய்கின்ற சமூகம் மௌத்தை மறந்து வாழ்கிறார்கள். நான் மௌத்தா போயிட்டா எனக்கு 4 நன்மைகளை எத்து வைக்கிற புள்ள இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. எத்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெற்றோர்கள் இல்லாமல் போயிட்டார்கள். நான் போனாலும் எனக்கான சதகத்துல் ஜாரியா வந்து கொண்டே இருக்கின்ற தர்மங்களும் மறைந்து விட்டது, கொடுப்பவர்களும் மறைந்து விட்டார்கள். என்ன காரணம்? எல்லாமுடைய சிந்தனை நினைவில் இருப்பது வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி, இதுவல்ல உண்மையான வாழ்க்கை. எப்ப நமக்கு மௌத்து வருதோ அங்கிருந்து துவங்குகின்றது உண்மையான வாழ்க்கை. அது இன்னைக்கோ நாளைக்கோ 40 வருஷத்துக்கு அப்புறமோ எப்ப மௌத்து வருதோ அன்றிலிருந்து துவங்குகின்றது நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன சேமித்து வைத்தோம்? அட பிள்ளைங்க, மனைவி, குடும்பம் என்றெல்லாம் பார்க்கின்ற நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றால, மறுமையில யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, ஒரு தந்தையை பார்த்து தாய் ஓடுவாள், ஒரு கணவனை பார்த்து மனைவி ஓடுவாள், பிள்ளையை பார்த்து தந்தை. இப்படியெல்லாம் உறவினர்களுக்கு மத்தியில் என் நன்மை எங்கேயாவது வாங்கிப்பாரோ சொல்லி பயந்து ஓடுகின்ற அந்த குடும்பத்திற்காக சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கையின் நிரந்தரமான சுவன பூங்காவிற்காக வேண்டி, நம் வாழ்க்கையினுடைய நிரந்தர வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி நாம் என்ன எடுத்து வைத்திருக்கின்றோம்? என்ன சேவிங்ல வச்சிருக்கின்றோம்? இன்னைக்கு பேங்க் பேலன்ஸை பார்க்கிற நம்ம ஆமால என்ன இருக்குதுன்னு பார்ப்பது கிடையாது. நான் எத்தனை பேருக்கு தர்மம் செஞ்சேன்னு யோசிப்பது கிடையாது. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தர்மங்கள் மறைந்து விட்டது. 4 பேர் பார்க்கணும்னு கொடுக்கிறது, 4 பேருக்கு ஏதாவது பண்ணணும் என்பதற்காக வேண்டி செய்கிறது, முகஸ்துதிக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி இந்த சமூகம் மாறிவிட்டது. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால் தானே நம் கணக்கில் அது நிறைவர போய் சேரும். நம் தர்மங்கள் செய்கின்றோம், அமல்கள் செய்கின்றோம், நிறைய நல்ல காரியங்களை செய்கின்றோம். இதெல்லாம் உண்மையா அல்லாஹ்வுக்காக நாம் செய்கின்றோமா? வாழ்க்கையில் முதல் நாம் சீர்படுத்துவது மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் மௌத்தை நினைத்தே வாழ வேண்டும். எப்ப வேண்டுமானாலும் மௌத்து வரும். மலக்குல் மௌத்து வந்து வான்னு சொல்லி எப்ப வேண்டுமானாலும் கூட்டு போவாங்க. ஷரியத்துடைய அடிப்படை சட்டம், யார் எங்க போனாலும் சலாம் சொல்லாம போகக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்கு போறாரு, ஒரு பிள்ளையா இருக்கட்டும், தந்தை வீட்டில் இருக்கும்போது உள்ளே நுழைய வேண்டும் என்றாலும் சலாம் சொல்லி போக வேண்டும் என்பது ஷரியத்து. ஒரு கணவன் உள்ளே இருந்தாலும் மனைவி உள்ளே நுழையும் போது, மனைவி உள்ளே இருந்தாலும் கணவன் தான் உள்ளே நுழைவராக இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழைய வேண்டும் என்பது ஷரியத். சலாம் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்றெல்லாம் கட்டமைத்த நாயகத்தின் சலாம். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சலாம் இல்லாம உள்ள வரலாம். எந்த சலாமும் கிடையாது, எந்த முன்னறிவிப்பும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு மலக்குல் மௌத் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உயிரை கொடுங்க வாப்பா வாங்கிட்டு போறேன்னு எந்த மலக்குல் மௌத்தும் சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ வாங்கிக்குவேன் நாளைக்கு வாங்கிக்குவேன்னு எந்த மலக்கும் வந்து கேட்க மாட்டாங்க. வந்து கொடுன்னு சொன்னா கொடுத்துதான் ஆக வேண்டும். அது என்ன கொடுன்றது? இழுத்துட்டு போவாங்க மலக்குல் மௌத். சலாமுக்கு கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது. வந்தார்கள், பிடுங்கினார்கள், போனார்கள். சலாம் கூட இல்லாம மலக்குமார்கள் வருவாங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் வருவாங்க. நம்ம என்ன முன் தயாரிப்புகள் செய்தோம்? மௌத்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது பாடம். நான் உன்னிடத்திலே வருவதற்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்து கொள். நான் உன்னிடத்திலே வருவதற்கு முன்னால் குடும்பத்திற்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து விடு. உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லாத்தையும் செஞ்சுக்க வாப்பான்னு மௌத்து சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் மௌத்து நினைவு கூறுகின்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிஸ்தானை தாண்டி பக்கத்தில் நெருங்கினாங்கன்னா அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கெல்லாம் 4 புறத்தில் பார்க்கலாம்.
லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு பேக்கு 4 பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பார்த்தாங்கன்னா வானத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. பூமியை பார்த்தாங்கன்னா பூமிக்கு கீழே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரு கடந்து போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வார்கள், கபரிலே யாரெல்லாம் வேதனை செய்யப்படுகின்றார்கள், கபரிலே எப்படியெல்லாம் கபர் வேதனை செய்கின்றது, கபரிலே யாரெல்லாம் சிக்கொண்டு தவிக்கின்றார்கள், கபரிலே யாரெல்லாம் சுவன பூங்காக்களாக வைத்திருக்கின்றார்கள், நல்ல காரியங்களில் இருக்கிறார்கள். ஒரு கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நாயகம் விளங்கி வார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி வரலாறுல எழுதுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கபரு கிட்ட போய் நின்றாங்கன்னா கபரு நனையும் வரை அழுவாங்கலாம். கபரு நனைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தாரை தாரையா உஸ்மான் ரலியல்லாஹு அழுவாங்க. என்ன காரணம், என்ன தாத்பரியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மௌத்திற்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை ஒருத்தனுடைய வெற்றி தோல்வி கபரிலே சொல்லப்படும். அந்த கபரிலே அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்றால் அவன் சுவனவாதி, டிக்ளேர் பண்ணிடுவான். அல்லாஹ் இன்ன தெருவில் உள்ள இவர் சொர்க்கவாசி, அவர் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு ஜொலிப்பான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்துவான். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதன் முரணாக எதிர்ப்புறமாக அல்லாஹ் இப்படியும் டிக்ளேர் செய்வான், இவன் நரகவாதி, இவனுக்கு இந்த தண்டனை, விஷ ஜந்துக்களை கொண்டு அவனை தீண்ட வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கணக்குகளை டிக்ளரேஷன் எல்லாம் பண்ணிடுவான். எல்லாமே கபர்ல தான் நடக்கும். அது கபருடைய வாழ்க்கையை முதல் அவன் வென்று விட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் செழிப்பானதாக ஆகிவிடும். நிரந்தரமான வாழ்க்கை எதை நோக்கி அவன் பயணம் செய்ய வேண்டுமோ, சுவன பூங்காவில் போய் அவன் மேய வேண்டும் என்றால், சுவனத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கபருடைய வாழ்க்கையை அவன் வெற்றி பெற்று விட்டால் அவன் முழு வாழ்க்கையும் வெற்றி. இதை விளங்கியவர்கள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை தாண்டும் பொழுது அடுத்த கபர் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக நடந்து போவார்கள் என்பது ஹதீஸ். நம்மெல்லாம் கபர்ஸ்தானை பார்த்தா கண்ணை மூடிட்டு வேகமாக ஓடுறது. ஒரு பைக் ஓட்டிட்டு போகிறோம், நடந்து போகிறோம், ஓடி போகிறோம், குழந்தைகள்கிட்ட சொல்கிறது அந்த பக்கம் திரும்பி பார்க்காத, ஸ்பீடாக ஓடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு கிட்ட போனாங்களா அதை கிராஸ் பண்ணுற வரையும் பொறுமையாக நடந்து போவாங்களா? சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ரொம்ப அவசரமான வேலை யா ரசூலல்லாஹ், அங்கேருந்து அவ்வளவு ஸ்பீடாக வந்தீங்களே யா ரசூலல்லாஹ், இங்கே வந்த உடனே ரொம்ப பொறுமையாக நடக்கிறீங்களே ரசூலல்லாஹ், என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இங்க கபரில் வேதனைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருடைய வேதனையும் நான் இங்கிருந்து அங்க போகும் வரை அல்லாஹ் நிப்பாட்டுகிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நான் அல்ல, ஒவ்வொரு குர்ஆன் ஓதுகின்ற பிள்ளைகளும் ஒரு கபரை கடந்து போகும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், என் கலாம் ஷரீஃபை குர்ஆனை ஓதுகின்ற பிள்ளை இங்கிருந்து கடந்து போகிறான், அவன் கடந்து போகும் வரையிலும் வேதனை நிப்பாட்டு. யாருக்கு கொடுப்பான் இந்த சிறப்பை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பை குர்ஆன் ஓதுகின்ற சின்ன சிறார்கள், பிள்ளைகள், குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்ற ஹாஃபிதுகள், உலமா பெருமக்கள் ஒரு கபரஸ்தானை தாண்டி போகும்போது கடும் வேதனைகள் எல்லாம் நிப்பாட்டப்படுகிறது என்றால் ஒவ்வொரு கபர் வாழ்க்கையை பற்றி நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வரலாற்று கிதாபில் எழுதுவாங்க, கபரு நம்மை பார்த்து பேசுகின்றது, இப்ன ஆதம் தஸ்ஸாலா வஹரி, ஓ ஆதமின் மகனே, என் பூமியின் மீது நீ எப்படி நடக்கின்றா தெரியுமா? பாதத்தை அடித்து அடித்து பெரிய வீரரை போன்று அலிச்சாட்டியம் செய்து கொண்டு பெரிய கம்பீரமாக என் பூமிக்கு மேல் நீ நடக்கின்றாய். மசீரு கஃபி பத்தனி, ஒரு நாள் எனக்குள்ள நீ வரணும், பார்த்து சூதானமா நடவாப்பான்னு கபர் சொல்லுது. இந்த பூமி பேசுகின்றது ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு எப்படி வேண்டுமானாலும் பூமியில் நீ நடந்து போகலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடக்கும் பொழுது இந்த பாதத்தினுடைய முன்பாதத்தை வைத்த மாதிரியே நடப்பார்களாம். என்னன்னு கேட்கும்போது பூமிக்கு வலிக்காத மாதிரி, ஒரு மேடு ஏறும்போது நம்ம எப்படி ஏறுவோம், அழுத்தியா ஏறுவோம், பொறுமையா கால் வச்சு ஏறுவோம் அல்லவா, அப்படிதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நடையே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடையும் அப்படிதான் இருக்கும்.
பூமியை அழுத்தி நடக்க மாட்டார்கள், மேலோட்டமாக வைத்து வைத்து நடப்பார்கள். இன்னைக்கு செப்பலை போட்டால் அடித்து நடக்கின்ற சமூகத்திற்கு நாயகம் சொல்லிக் கொடுத்த பாதம், பூமியில் நடக்கும் பொழுதும் லேசாக பாதத்தை வைத்து நடு. மசீரு கஃபி பத்தனி, ஒரு நாள் நீ எனக்குள் வர வேண்டும், அன்னைக்கு உனக்கு அதே நடக்கும், உஷாரா இருந்தும். பூமி பேசுகின்ற வார்த்தை. இரண்டாவது பூமி சொல்லுது, எபுனாதம் தாசி அலா வஹரி, இந்த பூமியில் வாழும் போது நீ பெரும் பெரும் பாவங்களை செய்கின்றாய், அலிச்சாட்டியங்களை செய்கின்றாய், போட்டியில் பொறாமையினால் ஒருவருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாய். துஅத்ஸிபு ஃபீ பத்னி, இதற்கெல்லாம் கபருக்குள்ள நீ வந்த பிறகு உனக்கு வேதனை கொடுக்கப்படும், பார்த்து சூதானமா இருந்துக்கும். இன்னைக்கெல்லாம் யார் என்ன பாவம் செய்யறான்னு சிந்தனையே இல்லாம பாவம் செய்யற காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். தெரியாமல் பாவம் செஞ்சான்ற காலம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நான் செய்யறது பாவமா, அந்த பாவத்தையும் இது பாவம் இல்லை என்று சொல்பவர்கள் அதிகமாயிட்டார்கள். வரலாற்றில் ஒரு கதை எழுதுவாங்க. வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் திருநெல்வேலிக்கு வந்தான். திருநெல்வேலியில ஃபேமஸ் என்ன, அல்வா. போய் அல்வாவை நல்லா சாப்பிட்டுட்டான். பாக்கெட்ல கை விட்டா வெளிநாட்டுக்காரன்ட்ட காசு கிடையாது. காசு இல்லைன்னு சொல்ல, இந்தியர்களுடைய ஒரு பழக்கம், வெளிநாடுகளில் இருந்து வந்தவன் ஏதாவது இது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டா தண்டிக்க கூடாது, அது நாட்டு பிரச்சனையா போயிடும். அவனுக்கு ஏதாவது இவன் இது போல ஏதாவது மற்றவர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சின்ன சிறு பிள்ளைகளை வைத்து அவனுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி கொடுத்துறாங்க. கரும்புள்ளி குத்தி இவன் திருட்டு பையன் அப்படின்னு சொல்றதுக்கு கழுதரை வச்சு ஊரு ஃபுல்லா சுத்தி காட்டுறான். எல்லாம் முடிஞ்சு இந்த வெளிநாட்டுக்கார ஊருக்கு போனவொடனே கார்குசாரி கேட்கிறாங்க, இந்தியாவுக்கு போனே உன் நிலைமை எப்படி இருந்துச்சு? அவன் சொல்றான், நம்ம நாட்டிலெல்லாம் மொட்டை அடிச்சா காசு வாங்குறாங்க, நான் இந்தியாவுக்கு போனேன், அவன் இலவசமா எனக்கு மொட்டை அடிச்சான், என்கிட்ட காசே வாங்கலை. அவனுக்கு கொடுத்தது தண்டனை. அவன் அல்வாவை சாப்பிட்டு காசு கொடுக்கல என்பதற்காக வேண்டி அந்த ஊர் மக்கள் அவனுக்கு கொடுத்த தண்டனையும் கூட அவன் நல்லதாக எடுத்துக்கொண்டு ஊர் மக்கள் இடத்திலே போய் சொல்கிறான், காசு வாங்காம எனக்கு மொட்டை அடிச்சாங்க. இது என்ன கருப்பு கருப்பு புள்ளியா குத்தி வச்சிருக்கீங்களே? அவன் சொன்ன வார்த்தை, நம்ம ஊர்லலாம் டேட்டோ போட்டால் காசு வாங்குவாங்க, அந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவர்களாக இருந்ததுனால அந்த புள்ளி குச்சி டேட்டோ போட்டது கூட என்கிட்ட காசு வாங்கல, அந்த அளவுக்கு நல்லவனா இருக்காங்க. சரி, ஊரெல்லாம் சுற்றி காமிச்சியா? நீங்கள்லாம் என்ன சுற்றி காட்டுவீங்க? இங்கேருந்து ஒரு டூரிஸ்ட் போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏற்றி புஷ்ஷுன்னு போயிட்டு அங்கே இறங்கிட்டு ஒரு டூரிஸ்ட் முடிஞ்சுன்னுவீங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாரும் என் கழுதை மேலே உட்கார வச்சு, இருக்கிறதுலே ரொம்ப பொறுமையாக நடக்கிற கழுதை மேலே உட்கார வச்சு சுற்றி காமிச்சாங்க. திருநெல்வேலி ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்தேன். யார் சுற்றி காமிச்சா? இங்கெல்லாம் சிறு சிறு முகத்தை காட்டக்கூடிய இவர்களுக்கு மத்தியில சிரித்து கொண்டே மகிழ்ச்சியா இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் என்னை சுத்தி காண்பித்தார்கள் என்று கதையை, எது பாவம் எது நல்லது கெட்டது என்று கூட தெரியாமல் நான் வாழ்கின்ற பயணம் சரியானது என்று ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் என்று சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. எது பாவம் என்று கூட தெரியாமல் இருந்த காலம் போய் இது பாவம் இல்லை என்று வாதிப்பவர்களுக்கு மத்தியிலே பூமி பேசுகின்ற வார்த்தை, எபுன ஆதம் தஸ்வி அலா வஹரி, என் மீது நீ நிறைய பாவம் செய்கிறாய், எனக்குள் நீ வரும்போது உனக்கு வேதனை செய்யப்படும், பார்த்து சூதானமா இருந்துக்கும். ஒரு கபரு நம்மை பார்த்து பேசுகின்றது. நான்காவது பேசியது, எபுன ஆதம் தத்ஹகு அலா வஹரி, உலகத்தில் வாழும் பொழுது மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே வாழ்கின்றாயே, தபுகி ஃபீ பத்னி, எனக்குள்ள வந்த பிறகு நீ அழுவ, பார்த்து உஷாரா இருந்துக்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிரிக்க வேண்டும், முகம் மலர்ச்சியோடு இருப்பது நாயகத்துடைய சுன்னத்து, வாழ்க்கையை சிரிப்பாகி விடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, கேங் போட்டு குரூப்பாக கூட்டம் கூட்டமாக இன்று காலத்தை பொழுதுபோக்கு ஆக்குவதற்காக வேண்டியே சிரித்து கொண்டே கழிக்க வேண்டும் என்று சில சமூகம் இருக்கின்றது. அவர்களை பார்த்து பூமி பேசுகின்றது, தத்ஹகு அலா வஹரி, என் மீது இருக்கும் போது நீ சிரிக்கின்றாய், வதபுகி ஃபீ பத்னி, ஒரு நாள் கபருக்குள்ள வருவல, அப்ப அழுவ, பார்த்து உஷாரா இருந்துக்கோ. அடுத்து பேசிய வார்த்தை, எபுன ஆதம் தஜ்மஉல் மால் அலா வஹரி, ஆதமின் மகனே,
வாழ்க்கையில் உலகத்தில் வாழும் போது பணம், பொருளாதாரம் என்று பதவியினுடைய ஆசையில் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்று நீ சுற்றி கொண்டிருக்கிறாயே, வதந்திமு அலா பத்தனி வதந்திமு ஃபீ பத்தனி, எனக்குள்ள வரும்போது கை சேதப்படுவாய். மண் ரப்புக்க, உன் ரப்பு யாருன்னு கேட்கும் போது ரப்பி அல்லா என்று வாய் வராது, கஷ்டப்படுவார். வமதீனுக்க, உன் தீனு எது, இஸ்லாம்னு வாயில வராது. முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூல் என்று வாயில வராது, சிரமப்படுவாய், கை சேதப்படுவாய். வாழ்க்கையை உசாரா வாழ்ந்துக்கோ. பூமி பேசுகின்ற வார்த்தை, இப்னு ஆதம் தஃப்ரவு அலா தஹரி, குடும்பங்களோடு கூட்டத்தோடு ஊர் மக்களோடு சந்தோஷப்படுத்தி வாழ்கின்றாயே, வதஹஸனு ஃபீ பத்தனி, எனக்குள் ஒரு நாள் நீ வருவாய், அப்போது வருத்தத்தின் ஆழ்கடலில் போய்விடுவாய். நான் ஏன் வாழ்ந்தேன் என்ற அளவுக்கு நீ போய்விடுவாய். வாழ்க்கையை பார்த்து சூதானமா வாழ்ந்து கொள் என்பதாக கபரு நம்மை பார்த்து பேசுகின்றது என்றால் நம் வாழ்க்கை எவ்வாறு நாம் கழிக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து கபரு சொன்ன வார்த்தை, இப்னு ஆதம் தஅகுலுல் ஹராம அலா தஹரி, ஓ ஆதமின் மகனே, வாழ்க்கையில் வட்டி, பொறாமை, திருட்டு என்றெல்லாம் செய்து ஹராமான உணவுகளில், ஹராமான வருமானத்திலே, ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வாழ்கிறாயே, ஒரு நாள் எனக்குள் நீ வருவாய். தஅகுலு தீதானு ஃபீ பத்தனி, கபூரில் உள்ள புழுக்கள் உன்னை சாப்பிடும், பார்த்து உசாரா இருந்துக்கோ. கபூர் நம்மை பார்த்து, மௌத்து நமக்கான முன்னறிவிப்புகளை என்று செய்கிறது என்றால் நம் மௌத்திற்காக நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம், மௌத்திற்காக வேண்டி என்ன தயார் நிலையில் உள்ளோம். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எப்ப வேண்டுமானாலும் மௌத் வரும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன செய்து வைத்திருக்கின்றோம் இதுவரை? இப்னு ஆதம் தஹ்தானு அலா தஹரி, ஓ ஆதமின் மகனே, பூமியில் வாழுகின்ற போது பதவியை கொண்டு, உயர்நிலைகளை கொண்டு பெருமை அடித்து வாழ்கின்றாயே, வதுஹீனு அலா பத்தனி, எனக்குள் நீ வரும் பொழுது, கபருக்குள்ள நீ புதைக்கப்பட்ட பொழுது இழிவாக்கப்படுவாய். பார்த்து சூதானமா இருந்து கொண்டா. பூமி சொல்லுதுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கபருக்கு எல்லாருமே சமம்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி காலகட்டத்தில் உடம்பு முடியாத பொழுது பாத்திரங்கள் கழுவி கொண்டு இருக்கிறார்கள். வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா ஃபாத்திமா, உடல்நிலை சரியில்லாத போதும் ஏன் கழுகுகிறாய்? சொல்லியிருந்தால் நாம் செய்திருப்பேன் அல்லவா? இன்னைக்கு எத்தனை கணவர்கள் கேட்கிறோம். அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், உடல்நிலை சரியில்லாத போதும் ஏன் இந்த வேலைகளை செய்கின்றாய்? ஃபாத்திமா சொன்ன வார்த்தை, யா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அன்பு கணவரே, நான் ஒரு கால் இந்த பாத்திரத்தை கழுகாமல் மௌத்தா போயிட்டா உன் கணவனின் கடமைகளை நீ சரியா செய்யவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் என்னை தண்டிச்சிட மாட்டானா? யார் சொன்ன வார்த்தை? இருளக சக்கரவர்த்தி அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரல் துண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள், சுவனத்தின் தலைவி, சுவனத்து 2 வாலிபர்களுடைய தாய், இவ்வளவு பெயர் பெற்ற ஃபாத்திமா சொல்லுகின்ற வார்த்தை, நான் இதே நிலையில் மௌத்தாகி விட்டால் என் கணவனுக்கு நான் சரிவர கடமைகளை நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் என்னை தண்டித்து விட மாட்டானா? நான் பயப்படுகிறேன். சுபஹானல்லாஹ். அடுத்து சொன்ன வார்த்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம், நான் மௌத்தா போகிவிட்டால் 2 பிள்ளைகளை வைத்து நீங்களே என்னை தஃபன் செய்து விட வேண்டும், ஊர் மக்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சுவனத்தின் தலைவி ஃபாத்திமா இறந்து விட்டார்கள் என்று ஊர் முழுக்க மக்கள் வந்து விடுவார்கள், ஆண்களுடைய பார்வை என்னை பார்த்து விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். நான் மௌத்தாகி விட்டால் உடனே என்ன தஃபன் செஞ்சிடணும், நீங்க 3 தான் போகணும். நாங்க சந்தூக்கு பெட்டிய 4வது இடத்துல பிடிப்பதற்கும் ஆள் இல்லை. தடுமாறி போயிருக்கும் போது சுவனவாதி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சந்தூக்கு பெட்டியை வாங்கி ஃபாத்திமா அம்மாவை கபருக்குள்ள வச்சு அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, கபரே, உனக்குள்ள நாங்க யாரை வச்சிருக்கோம் தெரியுமா? உனக்குள்ள யாரை வச்சிருக்கோம் தெரியுமா? இந்த உலகத்தை யார் இல்லை என்றால் அல்லாஹ் படைத்திருக்க மாட்டானோ அப்பேற்பட்ட நாயகத்தினுடைய மகள்
சுவனத்தின் எல்லாம் பெண்களுக்கும் தலைவி அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உனக்குள்ள இருக்கிறாங்க, பார்த்து ஃபாத்திமாட்ட சூதானமா நடந்துக்கோ. கபர் பதிலுக்கு சொன்ன வார்த்தை, உள்ள வச்சது யாரா இருந்தாலும் நல்லவனா இருந்தா நான் நல்லா நடந்துப்பேன், கெட்டவனா இருந்தா என் வேதனை கடுமையா இருக்கும் போகணுச்சு. யாருக்கு இந்த நிலைமை? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகன் ஃபாத்திமாவை உள்ள வைக்கும் போதும் கபர் சொன்ன வார்த்தை, எனக்குள் வருபவர்கள் நல்லவராக இருந்தால் அவரை நான் நல்ல முறையில் பார்த்து கொள்வேன், அவன் கெட்டது செய்திருந்தால் தீயவனாக இருந்தால் அலிச்சாட்டியும் செய்பவனாக இருந்தால் அவனுக்கு கட்டாயம் நான் வேதனை கொடுப்பேன் என்று கபர் பேசியது என்றால் நம் வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம் அமல்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை கபரில் வைத்த பிறகு கபரு நம்மகிட்ட எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கணும். அடுத்து கபரு சொன்ன வார்த்தை, எபுனாதம் தம்ஷி மஸ்ரூரா வ துதையுகு அலா பத்னி. விசாலமான இடத்தில் தூங்குகின்றாய், பெரும் பெரும் மாளிகைகளில் நீ வசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் எனக்குள் நீ வர வேண்டும், வாழ்ந்து கொள், வசதிகளை பெற்றுக்கொள், இன்பமாக வாழ்ந்து கொள், முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக்கொள், எனக்குள் நீ வருவாய். துதையுகு ஃபி பத்னி, ரெண்டு கபரும் நசக்கப்படும் சொல்லிச்சு கபரு. ஒரு விலா எலும்பு இன்னொரு விலா எலும்போடு வந்து ஒட்டி கொள்ளும் அளவுக்கு கபறுகள் நசக்கப்படும். அதற்காக வேண்டி முன்னேற்பாடுகள் செய்து கொள். எபுனாதம் தம்ஷி அலல் யுவாரி வதகவு வதம்ஷி அலா நூர். உலகத்தில் ஒளிமயமான வாழ்க்கையில் வெளிச்சத்தில் கரண்ட் போனாலும் பேட்டரி இன்வெர்டர் போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். தகவு துல்மத்தன் ஃபி பத்தனி, எனக்குள்ள வந்து இருந்தனா இருளினுடைய இருள், அதை போன்று இருள் ஒன்றுமே இருக்காது. இப்பெல்லாம் இருட்டுல பார்வை தெரியுது, யாரோ ஒருத்தவங்க வராங்கன்ற அளவுக்கு இப்ப இருள் இருக்குது. கபருடைய இருள்ல பார்வைக்கும் ஒன்றும் எட்டாத அளவுக்கு இருள் இருக்கும். அது போன்ற இருளிலே ஒரு நாள் நீ வர இருக்கின்றாய். உன் வாழ்க்கையை பார்த்து சூதானமா இருந்து கொள். எபுன ஆதம் தம்ஷி அலா முஜ்தமீன். வாழ்க்கையில் கூட்டம் கூட்டங்களாக சமூகங்களாக பிரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த பிரிவு அந்த பிரிவு, இதை சார்ந்தவன் அதை சார்ந்தவன் என்றெல்லாம் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே, விளங்கி கொள்ளுங்கள். தகவு வஹீதத்தன் ஃபி பத்னி, எனக்குள்ள வரும்போது நீங்க தனியா தான் வரணும். யாரும் உங்க கூட என் நண்பு போயிட்டானே, என் இந்த சார்ந்தவன் போயிட்டானே, இந்த அடிப்படை கொள்கை உடையவன் போயிட்டானே சொல்லி உங்களிடத்திலே யாரும் வரமாட்டார்கள். வாழ்க்கையை சூதானமா வாழ்ந்து கொள் என்று 10 அறிவுரைகளை பூமி நம்மை பார்த்து பேசுகின்றது. மௌத்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றது. அந்த மௌத்திற்கு நாம் என்ன சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? எப்ப வேண்டுமானாலும் கேரண்டி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் மௌத்திற்காக வேண்டி என்ன எடுத்து வைத்திருக்கின்றோம்? இனி வருகின்ற வாழ்க்கையை மௌத்து வரணும்னு யாரும் ஆசைப்படக்கூடாது. ஆனா அந்த மௌத்துக்கு நான் இதையெல்லாம் எடுத்து வைப்பேன்னு சொல்லி ஆசைப்படணும். நான் அமல் செய்வேன், நான் ஜகாத்து கொடுப்பேன், நான் தான தர்மம் கொடுப்பேன், மஸ்ஜிது கட்டி கொடுப்பேன், மதரசா கட்டி கொடுப்பேன், சதக்கத்துல் ஜாரியாவை கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல இல்ம கொடுப்பேன், என் பெற்றோரை கடைசி வரையில வைத்து பார்த்து கொள்வேன் என்றெல்லாம் நல்ல விஷயங்களை மௌத்துக்காக வேண்டி சேகரித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. ஒவ்வொருத்தருக்கும் மௌத்து வந்தே தீரும். அல் மௌத்து அன் நசீஹான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மௌத்தும் ஒருத்தனுக்கான உபதேசம் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்தார்கள் என்றால் நம் மௌத்திற்காக எவ்வளவு சேகரித்து வைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக மகிழ்ச்சியானதாக அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக நாயகம் கட்டமைத்த வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்று சுவனத்தில் புகுகின்ற அளவிற்கு நன்மைகளை பெற்ற நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நம் மௌத்தை அல்லாஹ் வாங்கிக் கொள்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.